வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு குயில் வந்து கூவுது. வேற எங்கேயும் இன்னொரு ஓசையும் வருது, உங்களுக்கு கேட்குதா? காணம் எங்கே இருக்குன்னா தெரியல. இருக்கு, கண்டுட்டேன். ஓ, அந்த இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லேசாக வால் ஆடுது, தெரியுதா? அங்கே இருக்காங்க, மேலே இருக்காங்க. இது வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தம் மகிழ்ச்சி அவ்வளவு தரும். ஒருத்தங்க தான் இருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம தோட்டத்தில் பூத்திருக்க ரோசா பூவையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு பூ காட்டுறவங்களுக்கு பாருங்கள், இரவு பூத்துருச்சு. நான் மறந்துட்டேன் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு. அதில் நிறைய முத்துக்கள் இருக்காங்க, பார்த்துக்கோங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. இன்றைக்கி பூத்துருவாங்க, இவங்களாம் இன்றைக்கி பூத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் இன்றைக்கி பூத்துருவாங்க, இவங்க பூத்துருவாங்க. இன்னொருத்தவங்க அங்கே இருக்காங்க, கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களும் செம்மையாக இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக. நல்ல மழை பெஞ்சிச்சு, பூவெல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு, இன்னும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வாடிடுச்சு பூக்கள் எல்லாம். இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்காங்க. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்தாலும் முதல்ல இவங்கள பார்க்குறது தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது என்னமோ தெரியல, கலரை மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி அழகாக இருக்காங்கன்ட்டு. எப்படி இருக்காரு, வாழை மரம் சூப்பராக வளர்ந்துட்டாரு. நல்லா வேறு டிசைன், எனக்கு வித்தியாசமான டிசைன் வேறு தந்துருக்காங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே, உறவுகளை, சந்தோஷம் தங்களே.